Welcome to Dabur Herbal Clove Toothpaste and Hamam வழங்கும் பிக் பாஸ் சீசன் 4. போன வாரம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னேன். இப்பொழுது வரவிருக்கும் பொங்கலுக்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஒரு அலைபேசி தயாரிக்கும் ஒரு வியாபாரி செல்வத்தில் கொழிக்கிறார். மல்டி பில்லியனர் என்று சொல்லக்கூடிய அளவு பணம் சம்பாதிக்க முடிகிறது. செருப்பு தயாரிக்கும் பெரிய கம்பெனி கோடிகளில் வியாபாரம் செய்கிறது. நாம் 3 வேளை உட்கொள்ளும் உணவை உற்பத்தி செய்பவர்கள் தொழில் மட்டும் எப்படி கடனிலும் நஷ்டத்திலும் நடக்க முடியும் என்பது ஒரு பெரிய புதிர். அரசியலுக்கு அவ்வளவு பலமா? அது பலம்தானா என்று யோசிக்க வைக்கிறது. இது பொங்கல், அந்த விவசாயிகளை போற்றும் விழா, விவசாயிகள் கொண்டாடும் விழா. மண் சார்ந்தது, நம் கலாச்சாரம் சார்ந்தது. அந்த தொழில் மீண்டும் ஒரு லாபகரமான தொழிலாக, மரியாதைக்குரிய தொழிலாக மாறுவதற்கான அஸ்திவாரங்கள் இந்த பொங்கல் முதல் இடப்படும் என்று நம்புவோமாக. பொங்கல் வாழ்த்துக்கள். அகம் டிவி வழியே அகத்திற்குள். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். சார் ஸ்மார்ட். தேங்க் யூ. சார் கை மரத்துல செஞ்சிருக்காங்க போல. மரமும் மெட்டலும். நைஸ், செமையா இருக்கு சார். தேங்க் யூ. அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் சார் நன்றி. இப்போ ஹமாம் காலர் ஆஃப் த வீக் யாருக்குன்னு பார்ப்போம். வணக்கம், கமல்ஹாசன் பேசுறேன். வணக்கம் கமல்ஹாசன் சார். கார்த்திக் பாபு திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நல்லா இருக்கேன் கார்த்திக். யாரு கூட பேசணும் நீங்க? உயர்ந்த ஆளுமை கொண்ட ஒரு உன்னத கலைஞனிடம் உரையாற்றுவதில் பெருமை கொள்கிறேன். பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவர்களிடமும் தங்களிடமும் ஒரு கேள்வி கேட்கலாமா? அனைவருக்கும் சேர்த்து ஒரு கேள்வி. 4 தலைமுறைகளை கடந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி நீங்கள். வளரும் தலைமுறையினருக்கும் வளர்ந்து வருகின்ற தலைமுறையினருக்கும் தாங்கள் கூற விரும்பும் கருத்து என்ன? அதாவது, நான் பல இடங்களில் பேசும்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பேன், எல்லா இளைஞர்களையும் காலகாலமாக ஈர்த்து வரும் ஒரு பண்பு நேர்மை. இப்பொழுதும் அப்படித்தான், எப்பொழுதும் அப்படித்தான் அது இருக்கும். சாக்ரட்டிஸ் காலமாக இருந்தாலும் சரி, புத்தர் காலமாக இருந்தாலும், காந்தி காலமாக இருந்தாலும், நாம் வாழும் இந்த காலமாக இருந்தாலும் அந்த நேர்மையை போற்றுங்கள், தூற்றாதீர்கள் என்பதுதான் அவர்களுக்கு சொல்லும் அனுபவ பாடம். அதை நான் அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி சார். என்னுடைய கேள்வி ஆரி பிரதருக்கு. ஆரி, சொல்லுங்க கார்த்திக். வணக்கம் ஆரி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கார்த்திக் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சக போட்டியாளர்கள் அவர்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே அவர்களின் குறையை சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். எந்த குறைகளையும் செய்யாமல் நீங்கள் விளையாடி இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளப் போகிறீர்கள்? மற்ற போட்டியாளர்கள் எனக்கு கூறும் குறையில மனசுக்கு நேர்மையாக நான் அதை தவறா உணர்றேனோ அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் முனைப்போடு இருக்கேன். ஏன்னா நான் என்ன வெளியிலேருந்து பார்க்கறது அவங்க தான். ஸோ அவங்ககிட்ட இருந்து இருக்க குறை எது சரியா இருக்கோ அதை சரி பண்றதுக்கு உடனடியாக முயற்சி பண்ணியிருக்கேன். அது தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் செஞ்சிருக்கேன் நான். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஹரி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கண்டஸ்டன்ட் டூ. நன்றி கார்த்திக். கமல்ஹாசன் சார், கால் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இன்னும் சில தினங்களில் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வருகிறது. 2004 நீங்கள் இயக்கி நடித்த ஒரு திரைப்படம் வெளியானது. கண்டிப்பா, அதை எப்படி மறக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, என்னுடைய செல்ல பிள்ளைக்கு 17 வயசுன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் செல்லம்மா அந்த குழந்தைய சண்டியர்னு கூப்பிடுவோம். ஆனால் வெளியில் அதன் பெயர் விருமாண்டி. பிறந்ததை நான் வச்ச பேர் என்னமோ சண்டியர் தான். சண்டியர் ஒரு வாட்டி கூட சொல்லிக்கிறேன். அதை இன்றும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை போற்றுகிறார்கள். எனக்கும் அதோடைய ஒரு தத்ரூபமான சினிமாவை எப்படி எடுக்க வேண்டும் என்று விரும்பாண்டி ஒரு எடுத்துக்காட்டு. அதில் நீங்கள் பண்ணியிருக்கிற பிலிம் மேக்கிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், முக்கியமாக ஜல்லிக்கட்டு என்ற விஷயத்தை தத்ரூபமாக காட்டியிருப்பீர்கள். ஆமா, ஐயோ, அது ரொம்ப அற்புதமான அனுபவம். வழக்கமா யூனிட்
மெம்பர் அப்படின்னு சொல்றது வந்து மனிதர்களைத்தான். அதில் ராமு ரவி என்று 2 காளைகள், காங்கேயம் காளைகளும் குடும்பத்தில் ஒருவராக கூடவே இருந்தது. அதில் கதாநாயகி வந்து டெய்லி அவங்களே போய் அதுக்கு தீனி போட்டுட்டு வருவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காளைக்கும் கதாநாயகிக்குமான உறவு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். வீட்டு செல்ல பிராணி மாதிரியே தான் அந்த பாமரேனியன் நாய்க்கும் இதுக்கும் அதிக வித்தியாசமே காட்டுறோம். இதை கையில் எடுப்பாங்க, இதையும் கிட்டத்தட்ட முடிஞ்சா தூக்கிடுவாங்க போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அது. அதில் என்னன்னா என் கூட விளையாண்ட வீரர்கள்லாம் நிஜமாவே வீரர்கள். எங்களுக்கு வெளியில் படப்பிடிப்புக்கான எல்லா அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இங்கேயே ஒரு ஜல்லிக்கட்டை தயார் செய்து அந்த வீரர்கள் எல்லாம் என்னுடன் தோளோடு தோள் உரசி என் பாதுகாப்பையும் தங்கள் பாதுகாப்பாக நினைத்து அது ரொம்ப பிரமாதம். அந்த வேர்வையும் மண்ணும் அந்த படபடப்பும் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. பிரமாதம் சார், பிரமாதம். அதுல சொல்ல வந்த 3 பாயிண்ட் எனக்கு போய் சேர்ந்ததில் ரொம்ப பெருமை. என்னன்னா, மரண தண்டனைக்கு எதிராக பேசும் ஒரு படம், முக்கியமான அதுதான். அது அடிநாதம். அது மக்களின் தெய்வம் விருமாண்டி என்ற அந்த மக்களின் தெய்வம், அதை போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். அதை குல தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் தான் தெய்வமாக மாறுவதாக சொல்கிறோம். நம்ம கிராமத்திலாம் போனா கடவுளின் பெயரை சொல்லி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த மாட்டார்கள். அப்பதான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது காலம் சென்ற மூதாதையர்களை நினைவுபடுத்தி அதோ அங்கே இருக்கிறார்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த பழக்க வழக்கங்கள் போற்றப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது ஒன்று. இன்னொன்று, ஜல்லிக்கட்டு என்ற ஏறு தழுவுதல். வேலை நாட்டில் இருக்கிற மாதிரி அதை புல் ஃபைட் பண்ணி அதை கத்தியால் குத்தி கொன்று கறி செஞ்சு சாப்பிட்ற அந்த விளையாட்டு இல்லை. இது தான் உழவுக்கு உபயோகிக்கும் அந்த சகோதரனை ஆறத் தழுவும் ஏறு தழுவுதல் தான் அந்த ஜல்லிக்கட்டு. அதை பற்றி சொல்லுவதற்கும் அதை நிஜமாகவே நானும் சேர்ந்து அந்த வீரர்களுடன் விளையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு அனுபவ பாடமாகவே இருந்தது எனக்கு. அதை ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. எனக்கு இன்னும் அது நெருக்கமானதற்கு காரணம் என்னுடைய அது 3வது படம் இயக்குவதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியுமோ, ஒரு பக்கம் காளமாடு ஜல்லிக்கட்டு, இன்னொரு பக்கம் லைவ் சவுண்டு. என்னுடைய பலமாக நான் நினைப்பது அதில் நடித்த நடிகர்கள் பலரும் புதிது, ஆனால் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு சினிமா அனுபவம். ஒரு இயக்குனனாக, எழுத்தாளனாக, அப்புறம் அண்ணன் இளையராஜாவுடன் அந்த காதல் டிவேட்டு நாங்கள் 2 பேரும் பாடினது தான். ஒன்றை விட அதுங்கிற அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்து விழுது. என்னென்ன சிக்கல்கள் அந்த படத்திற்கு வந்தாலும் அந்த வேலையை செய்யும் போது இருந்த சந்தோஷமும், அதை நீங்கள் எல்லாரும் ரசித்த பின் கிட்டிய சந்தோஷமும் பெரிய இன்பம். அந்த பேரின்பத்தை நான் அப்பொழுதும் அனுபவித்தேன், இப்பொழுதும் அனுபவிக்கிறேன். நன்றி கார்த்திக். மிக்க நன்றி சார். இந்த கேள்வியை கேட்டு அப்படியே ஒரு ஊதுபத்தி கொளுத்து வச்ச மாதிரி எங்கும் நறுமணம், நல்ல நினைவுகள். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. சாரி, நான் என்னுடைய படம் என்னுடைய அனுபவம்னு வரும்போது அது கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் அது ரொம்ப சந்தோஷமா நீங்க சொல்லி கேட்கறது அப்படியே டைக்ரஸ் ஆகிட்டேன் நான். ஏன்னா என்னுடைய நினைவுகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லை சார், நீங்க சொல்லி கேட்கறது அந்த டைம்ல நீங்க பண்ண ஸ்ட்ரகிள் அது எல்லாருக்குமே நியூஸா கேட்டிருப்போம். பட் அது நீங்க இப்போ அந்த அது சண்டியான 2 பேர் சொல்லி அதை ரியாக்ஷனோட சொல்லுவது ரொம்ப சந்தோஷமா சார். கியூட்டா இருந்தது சார். இல்லை, வேற என்ன பண்றது? இப்போ காலம் கடந்து அதை திரும்பி பார்க்கும்போது ஹவு சில்லி, ஒரு கலைஞனை இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணணுமா அப்படின்னு தோணுது. ரொம்ப கியூட்டா இல்ல பாவம், போதும், மாடு மிரண்டுறோம். அதாவது எனக்கு விருமாண்டியோட புரிதல், நல்ல பழமொழிகள் அதெல்லாம் சொன்னா அதை குழப்பி சொல்ற அந்த விருமாண்டி இருக்கார் இல்லையா, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தவிர அதுல அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அது உன்னை பத்தி எல்லாம் தெரியும்டா, உன்னை பத்தி இன்ச்சா தெரியும்னு சொன்னதான், அப்படியா எத்தாரா எல்லாம் தெரியுமாம்ல, இப்ப எனக்கு அறிக்கை எங்க அறிக்கை அதெல்லாம் அந்த திமிரெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான திமிரு. அது ஒரு லாஜிக்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனமா ஏதோ சொல்லிட்ட மாதிரி, அவனுக்கு இதுதான்டா
பேனா இதுதான் பேப்பர்மா. பிலாசபியே நல்லா இருக்கும் அது. அதான் நம்ம குழந்தைகள், நாம் பெற்ற குழந்தைகள் சில சமயம் துடுக்கா ஏதாவது சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரி அது விரும்மாண்டி பேசியது முதல்ல தான் எழுதினது நான் தான் கூட. அந்த விரும்மாண்டியுடைய குரல் எனக்கு கேட்டுச்சு அதில். அந்த குசும்பு ரொம்ப அழகா இருந்தது சார். அது படங்களை அந்த கேரக்டருக்காக நீங்க பண்ண அந்த டயலாக்ஸ், அது இன்னும் அந்த பாடி லாங்குவேஜ், அது நீங்க சொல்லும் போது அது இப்படிலாம் அதனால தான் அதுக்கு சண்டியர்னு பேர் வச்சான். ஏன்னா அவனை ஊர் கூப்பிடுற பேர் அது. ஆனால் அவன் இன்னும் மீச முளைச்ச குழந்தை அவன். அதுதான் நல்லா இருந்துச்சு. அதில் அப்பத்தாவுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். நான் ரொம்ப ரசித்து எடுத்த படங்களில் ஒன்று அது. அது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு அதுல இறங்கி அந்த அழுதுட்டு அதை பார்த்துட்டு தான் எந்திரிச்சு அந்த சீன்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு சார். அது நாங்கள்லாம் 5 சாமி கும்பிட்றவங்கடா அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அனுபவிச்சு எழுதிடுறது. மண்ணை எடுத்து மேலே பூசிக்குவோம். அந்த மண்ணை நேசிக்கிற அந்த மனுஷங்களோட இதை அழகா சொல்லியிருப்பீங்க சார். அந்த 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 இதுல ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் இப்போ எப்படி இந்த பிக் பாஸ் முடிஞ்சு போகும்போது நீங்கள்லாம் எனக்கு குடும்பம் மாதிரி தானே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும். அதே ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ அதில் இருந்த ஊமையான ஆட்டம், பேய்க்காமனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏதோ என் உறவுக்காரங்க என்ன ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு தோணும். அதில் இருந்த டெக்னீஷியன்ஸ்க்கே அந்த ஃபீலிங் இருந்தது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. இப்போ ரைட், இப்போ நெருங்கிட்டு இருக்கோம் ஃபைனல்ஸை. ஒருவர் மறுபடியும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு. நீங்கள் எல்லாருமே நான் வெற்றியாளர்களாக தான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. கோப்பை கையில் இருக்கும்போது நீங்கள் சொல்ல போவதை இப்பொழுது எனக்கு சொல்லி காட்டுங்கள். நான் வெற்றியாளராகவே உங்களை பார்க்கிறேன் என்பதற்கு இதை விட என்ன பெரிய சான்று வேணும்? ரியோ, நீங்க தான் ஃபைனலிஸ்ட், வந்து ஜெயிச்சிட்டீங்க, என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே இப்போ வாங்கின மாதிரி இருக்கு சார். அப்படிதான், அப்படி நினைச்சிட்டு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் மேல எனக்கே சில சமயம் இந்த வீட்டுக்குள்ளார இருக்கும்போது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. பட் வெளியில இருந்து நீங்க என்ன நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை என் லைஃப் பூரா காப்பாற்றுவேன். இங்க இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்றதை நான் போய் திரும்பி பார்ப்பேன். அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக என் லைஃப்பில் அது திரும்ப வரவே வராது. ஏதாவது நல்லது இருந்தது அப்படின்னா என் லைஃப் ஃபுல்லாக அது என் கூடவே இருந்துட்டு இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன்னு சொல்லுவேன் சார். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி. சோமா அக்செப்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதுதான் நான் இந்த டைட்டிலுக்கு நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஓகே, ஆரி, நேர்மையாக இந்த விளையாட்டை விளையாண்டுருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீட்டில் இருக்க மக்கள் என்ன நம்பினாலும் ஒவ்வொரு நாளும் ஓட்டு போட்டு அவங்க தான் இந்த கப்பை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்க ஏதாவது நல்லதை இங்கே கொடுத்துருந்தா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இருக்க தவிர நானும் இங்கே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் இங்க என்னோட வாழ்க்கைய நான் வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கைய மக்கள் பார்த்து நானும் ஒரு ஆள்னு மதிச்சு எனக்கு அவ்வளோ ஓட்டு போட்டு அண்ட் அவங்க அம்மா அஸ் கேபியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கே ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சொல்லுவேன் சார். நன்றி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை நாள் என்னை பிடிச்சி நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஓட் பண்ண மக்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த ஷோ விட்டு வெளியில் போகிறப்போ மக்கள் மனசுலலாம் ஒரு இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னாலே அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். அண்ட் போன வாரம் தான் தெரிஞ்சது எனக்குள்ளே இவ்வளோ எபிலிட்டி இருக்குது அப்படின்றது. அது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை நாள் என்னை ஓட் பண்ணி வச்சுருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைட்டிலுக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு நான் வந்த காரணமே நான் யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான். என்னோட ஐடென்டிட்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் இந்த கப்பு ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் எண்ணத்தில் வரல. வந்திருந்தா நான் விளையாட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். நானாக இருந்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். குறைகள் இருந்தால் திருத்திக்கணும், நல்லது இருந்தால் எடுத்துக்கணுன்ட்டு அதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ ரூடாகவும் கோபத்துலேயும் விளையாண்டுமே எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா அது நீங்கள் என்ன உங்களோட பிரதிபலிப்பாக நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஒரு நாள் பண்ண தப்பாக நினச்சா மட்டும்தான் முடியும். மற்றபடி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இல்லை. அது நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை ஒருவனா நான் நினச்சி ஜெயிக்க வச்சதுக்கு. நம்மளை யாராவது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஷோ பல கோடி பேர் பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோ கோடி பேருக்கு பிடிச்சி இத்தனை வீக் என்னை சேவ் பண்ணி வச்சு
டைட்டிலும் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நன்றின்றது ஒரு ரொம்ப சின்ன வார்த்தை. பட் ஸ்டில் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பிக் பாஸ் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் கிடையவே கிடையாது. ஒரு பிரைவேட் பர்சன் மாதிரி தான் நான். ஸோ அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் புஷ் பண்ணி இருந்திருக்கேன். அதுக்கு கிடைச்ச ஒரு சின்ன பலனா நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்ட். ரியோ சார் இன்னும் பெட்டரா சொல்லியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சார் எப்படி சார் கண்டுபிடிச்சி? அது உங்க முகத்திலேயே தெரிஞ்சது. நாக்க கடிச்சிக்கிறது வந்து வெளியில நாக்கு தெரியாமலே எனக்கு தெரிஞ்சது. சார் வெளியில போனோன்னு எங்கிட்ட இருந்து போற முதல் பழக்கம் இதுவா தான் சார் இருக்கும். அது இப்பவே போகும். இல்ல மற்றவங்களுக்கெல்லாம் யோசிக்கிற நேரம் இருந்தது. உங்களுக்கு வேணா இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? இல்ல சார் வேணாம் சார். நான் யோசிச்சு சொல்லியிருந்தேன்னா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். நான் முதல்ல சொன்னது என் மனசுல இருந்து சொன்னேன் சார். அது அப்படியே இருந்துட்டும் சார். வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்தது மக்களால் காப்பாற்றப்பட்டு இறுதி கட்டத்திற்கு முன்னேறப் போபவர் யார்? இடைவேளை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பழைய ட்ரிக். பிரேக் அப்படி அதனால இடைவேளையும் வேணாம், பிரேக்கும் வேணாம், சொல்லிடலாம். ஏன்னா இவ்வளோ ஆர்வமா காத்துட்டு இருக்கிறீங்க. என்ன பாலாஜி, என்ன அப்படின்னா பேரை சொன்னாலே நானா இருக்குமோன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க நினைச்சது சரிதான். ஓகே, மறுபடியும் வரேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அவர் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஃப்ரெண்ட் வி ஹேப்பி ஃப்ரெண்ட். போடு போடு. ஓகே ஓகே. நேத்து நைட் சொன்னது. இவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், அது நடக்குது. இல்லை நான் ஏன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணேன்னா, நான் பண்ண தப்புல எங்கே இருக்க நல்ல விஷயம் எல்லாம் மறைஞ்சு போயிடும்னு நினச்சி பயந்துட்டேன் ரொம்பவே. மக்கள் கிட்ட எதுவுமே வர வாய்ப்பே இல்லை. சின்னதுனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அது இதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் லெவல் தாண்டி டைட்டில் ஆசைப்பட்டு நான் கண்டிப்பாக வரல. ஆனால் நான் கெட்டவன் நினச்சிருவாங்களோ, ரொம்ப தப்பானவன் நினச்சிருவாங்களோ நான் பயந்துட்டேன். ஸோ அது இல்லைன்னு தெரியும் போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். மன்னிப்பு கேட்டேன், எதே சொன்னேன்ல, இந்த வீட்டில் 2வது இடம் உனக்கு, நீ கிஸ் வாங்கியிருக்கேன் என்கிட்ட. தேங்க்யூ கைஸ். சார் இங்கே வந்து நான் ஆரி பிரதர் கிட்ட நிறையா பேசினேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர்கிட்ட பேசினதுல விவசாயம் ஆயிடுச்சு. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், நாளைக்கு நான் எவிக்ட் ஆகிட்டு போனேன்னா என் ஊருக்கு போயிட்டு ஒரு லேண்ட் வாங்கி அங்கே ஃபார்மிங் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு.